நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தோசை, மதுவுக்கு சாதா தோசை. இதுதான் முட்டை தோசை. ஒரு சட்னி வந்து அதாவது எப்படி வச்சுருக்க முன்னாடி அவ்வளோ பார்க்கும்போது ஓகே நீ சாப்பிட. இந்த சட்னி பார்க்கும்போது அப்படி எச்சி நாவோட ஊறுது நண்பர்களே. உங்களுக்கு ஊறுச்சுன்னா சொல்லுங்க, பார்சல் பண்ணி விடுவோம். சரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீட்டில். அவசரமாக வச்ச சட்னி, அவசரத்தில் வச்ச சட்னி தான் நல்லா இருக்கும் என்றைக்குமே. சேலஞ்ச் ஓகே. எனக்கு 3 தோசை, உனக்கு 2 ஒரே தோசை. நான் இது 3 சாப்பிட்ருவேன். ஓகே, உனக்கு ஒன்று வேணுமா? ஓகே, 2 சாப்பிட்றேன், நான் 2 சாப்பிடுவேன். சேலஞ்ச் ஓகே? ரெடி 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 கோ. பேச்சு கிடையாது, பீச்சு தான் இன்னைக்கு நண்பர்களே. ஆஹா ஆஹா, வண்டி வேகமா போயிடுடா. ஆஹா, சத்தியமா சொல்றேன், அமிர்தம் அப்படி சூப்பரா இருக்கு. என் முன்னாடி பாவம் காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்படுத்திட்டேன். சட்னி வாங்கிட்டு வேகமாக யோகினே வச்சா ரொம்ப பிரமமாக இருக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் யாரை சொல்லுவோம்? ஏசி குழு குழு ஏசிக்கு ஓயா என் மக குழு குழு ஏசிக்கு சத்யாஸ் வாங்க, ஏசியை வாங்கிட்டு போங்க. சொல்லு சத்யா, சொல்லு. நீங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, இந்நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவோர் தங்கமயில் ஜுவல்லர்ஸ். மற்றொரு பாட்டோராக ஜோய் ஆல்காஸ். அப்புறம் யாரை சொல்லுவான்? அப்புறம் அந்த முட்டையார் பாரு, அந்த ஐயா என்ன பண்ணுவார்? என்ன பேரு? லலிதா ஜுவல்லர்ஸ். இந்நிகழ்ச்சியை மற்றொரு தொடர்ந்து வழங்குவோர் லலிதா ஜுவல்லர்ஸ், மதுரை விளக்குத்தம். நாங்கள் சாதாரண ஆளா? எங்களுக்கு விளம்பரம் வரும் நண்பர்களே. வரலைன்னா நாங்களாம் சொல்லுவோம். மது வின் பண்ண போறாடா பாவிடா. நான் சாப்பிட்டுப்பா. அடடா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா? உண்மையிலே அருமையான டேஸ்ட்டுமா முத்துலட்சுமி. ரொம்ப இப்போ இது எப்படி தயார் பண்ண சொல்லி ரிவ்யூ கொடுக்குற? நல்லா ஓகே போயிருக்கா. இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணா? இது வந்து அவசர அடி சட்னி. வேறு அவசர அடி சட்னி. தக்காளியை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிறணும். ஒரு 4-5 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும். சின்ன வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் சட்னி, சூப்பராக. சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும். கடுகு சீரகம் போட்டு சீரகம் கண்டிப்பாக போடணும். கடுகு சீரகம் போட்டு தாளிக்கணும். பச்சை மிளகா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஊற்றணும். தக்காளி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளியோட அந்த தண்ணி தான், அவ்வளோதான். தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. லைட்டாக மிக்சியை கழுவி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றணும். மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் மட்டும் போடணும் உரப்புக்கு ஏற்றாப்புல. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருப்போம். உரப்பு பார்த்துட்டு அதுக்கு தக்கன உரப்பு போடணும். போட்டு நல்லா கொதிக்கணும். இந்த எண்ணெய் மேலே இந்த மாதிரி தெரிகிறது வரைக்கும் சட்னியை கொதிக்க விடணும். அவ்வளோதான். ஆஹா, நான் வின் பண்ணிருப்பேன். நான் தான் வின் பண்ணுவேன். பார்த்துருவான். ஆமாம், வின்னாக போகிறேன்னா கிடக்கு அப்படிது. சூப்பராக இருக்குது. இதான் பச்சை மிளகா நண்பர்களே, ரொம்ப அருமையாக இருக்குது.
ஏய் மது வின் பண்ண போகுது. நீ சொல்ல யார் வின் பண்ண போக சொல்ல முத்து, யார் வின் பண்ண போகிறான்? மதுதான். நான் இருக்கேன். மது. ஆஹா டே மீசமணி தோத்துறாரா? மீசை மணி சீட்டிங் பண்றாங்க. ஏய் எப்படி மது இஸ் வின்னர். மெல்லனா வெள்ளன மெல்லு மொண்டு முன்னாடி ஒன்று. ஆஹா அப்பா சாப்பிட முடியல நண்பர்களே. ஆஹா சாப்பிடலாம். ஆ சாப்பிட முடியல நண்பர்களே. நீ மொண்டிட்டு முடிக்கிட்டியா? ஆஹா நிஜமணி முடிஞ்சிடா முடிக்கிட்டியா? ஆஹா யாரா வின் பண்ணது? நான் தான் வின் பண்ணேன். நான் தான் வின்னு. கொஞ்சம் எடுத்து வா சுரை, கொஞ்சம் எடுத்து வா, கழுவிட்டு எடுத்தாப்பா. என்னமோ சொல்றாங்களே ஒன்னே ஒன்று எடுத்துட்டு டம்ளர் என்னவா? இப்போ யார் வின் பண்ணது? அப்போ வின்னு முதல்ல வின் பண்ணுச்சு. அப்படியா? இது என்னது? சரிபாதியாக பிரிக்கிறாங்க மேடம். ஓகே என்னவா? எது கொடுத்தாலும் சரி எனக்கு. சரி எனக்கு இது என்ன பண்ணப்ப? எவ்வளவு பெரிய அறிவு கலைஞ்சியன். ரெடி சொல்லு. 3, 2, 1 go. மதுதான் குடிச்சிருச்சு. ஏய் வின்னு வின்னு நானே வின்னு. தோத்துக்கிட்டே இருக்கேன் நானே. கேமரா பாருங்க நானே குடிச்சேன். கேமரா பாருங்க மது இந்த இருக்கு தண்ணி. உனக்கு முன்னாடியே டம்ளரை காமிச்சிருச்சு மது. ஓ ஒரு நாள் கூட ஜெயிக்க முடியல மதுட்ட. கேக்கலாமா? அப்பா சரி கவலைப்படக்கூடாது. அப்புறம் நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் போதும் போதும், உங்க போட்டியெல்லாம் போதும் சாமி, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். போங்க. அடுத்த வீடியோ போட்டி வைப்போம். நண்பரே சூப்பர். அதுல பாதி பாதி இருக்கு. அருமையான தோசை, அருமையான தோசை, நல்லமான சாப்பாடு, அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்தா என் அன்பு மனைவிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த அவசரத்தில் வச்ச சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமர்த்திட்டு போயிருங்க. மற்றொரு வீடியோவில் பார்க்கல இப்படி பிள்ளை வச்சுட்டு என்னுடைய வீடியோ பார்க்காம தள்ளி விட்டு போக. மற்றொரு வீடியோவில் ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்லுப்பா. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது மதுரை மீசமணி மதுமிதா. முத்துலட்சுமி அம்மா, முத்துலட்சுமி அம்மா பயிலுகளா? ஓகே போன ஆத்மாரு பேசு பேசு. ஓகே நன்றி. நீ கரெக்டாக ரெண்டு சேஞ்ச் சொல்கிறா. ஷூ ஷூ